ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் உதயகுமார். என்னடா அவன் உதயகுமார்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறானே, கூறுகிறானே என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஏன்னா நான் இன்னும் சில காலங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக முஸ்லீமாக மாறுவேன் என்று உங்களிடம் உறுதிமொழி சொல்கிறேன். என்னடா அவன் உதயகுமார்னு பேர் வச்சு சம்மந்தமே இல்லாமல் முஸ்லீமாக மாறுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு தான் இப்போ விளக்குகிறேன் உங்களுக்கு. நான் இந்து மதத்தை ஆராய்ச்சி பண்ணேன், ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணேன். அதில் ஏன் இஸ்லாத்தை பற்றி தான் கூறப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக இந்து மதத்தில் சொல்கிறாங்க சிலை வணக்கம் கூடாது என்று. ஆனால் அந்த மக்கள்கள் இப்போ சிலை வணக்கங்கள் கூடாது என்று இருக்கிறார்கள். ஆனால் மக்கள்கள் இன்னும் சில முட்டாள்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை தான் பின்பற்றுகிறார்கள். வேதத்தில் என்ன கூறுகிறதோ அதை பின்பற்ற மாட்டேங்கிறார்கள். அது ஏன் என்று தெரியவில்லை. நான் இதைத்தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிலை வணக்கம் கூடாது என்று. இறைவன் ஒருவனே, அவனை தவிர வேறொன்றும் எவனும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அது அவர்கள் ஒருவர் மட்டுமே சரியான முறையில் பின்பற்றி வருகின்றார்கள். அதன் முறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் தான் நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.